ஏஞ்சல் டிவி நேயர்கள் அத்தனை பேருக்கும் யார் இவர் யாரோ என்ற ஒப்பு நிகரற்ற நிகழ்ச்சியின் வழியாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறதில் ஆனந்தம் அடைகிறேன். கடந்து போன ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நம் அரங்கிற்கு வந்து ஏஞ்சல் டிவி நேயர்களின் உள்ளத்தை கவர்ந்துவிட்ட ஏராளமான தேவதாசர்கள் உண்டு. அந்த வழியிலே இன்றைக்கும் கூட வேதாகமத்தை கற்று அறிந்து வேதாகமத்தை பலருக்கு அழகாக எடுத்து போதிக்கும் தேவதாசர் ஒருவர் நம் இடையே வந்திருக்கின்றார். அதற்கு முன்பதாக இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற தெய்வ மனிதர்கள் உலகெங்கும் பலர் உண்டு. உங்கள் கருத்துக்களை நாங்கள் மெச்சிக் கொள்கிறோம். நீங்கள் பாராட்டும் விதங்களுக்கு பரமனுக்கு நன்றி நவிடுகிறோம். தெய்வ மனிதனாகிய தீர்க்கதரிசி ஆகிய அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்கள் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற மூதரைக்கு ஏற்ப தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் அநேக தேவதாசர்கள் மறைந்து இந்த சின்ன திரைக்கு பின்பே இருக்கிறார்கள். அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதனால்தான் யார் இவர் யாரோ என்ற இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அருமை ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்காக நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஒருவேளை நீங்கள் நினைப்பீர்கள், இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் கூட கலந்து கொள்ளலாமா? கர்த்தருக்கு சித்தமானால் நிச்சயம் அது நடைபெறும். ஆனால் உங்களை பற்றிய விவரங்களை ஏஞ்சல் டிவிக்கு எழுதி தெரிவிக்க மறவாதீர்கள். அன்பு ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்கள் ஆண்டவர் அவருக்கு எதை சொல்கிறாரோ அதை தட்டாமல் செய்வதில் வல்லவர், நல்லவர். சரி நேயர்களே, இன்றைக்கு நமது நிலையத்திற்கு வந்திருக்கின்ற தெய்வ மனிதரை பற்றி ஒன்றெண்டு காரியங்கள் சொல்லட்டும். இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டில் சிறந்த நகரங்களில் ஒன்றுதான் சேலம் மாவட்டம். சேலம் என்ற உடனே இனிப்பு உங்களுக்கு நினைப்புக்கு வருமே. சேலத்து மாம்பழம் புகழ்பெற்ற ஒன்று. ஆமாமா, அந்த சேலம் மாவட்டத்தில் இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தள்ளி கண்ணன்குறிச்சி என்ற ஒரு நகர் இருக்கிறது. அந்த இடத்தை மையமாக வைத்து பல பகுதிகளுக்கு ஆண்டவருடைய திருவார்த்தைகளை கற்றுக் கொடுக்கும் ஒரு தெய்வ மனிதன் தான் இன்றைக்கு நாம் சந்திக்க போகிறோம். உங்களை பார்க்கிறதுல ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். உங்களுடைய முதுமையிலும் தெய்வீக இளமையை நான் பார்க்கின்றேன். கர்த்தருக்கு மையம். ஐயா, உங்களை பற்றி சாது ஐயா அவர்கள் மிகுந்த பரவசத்தோடு எமக்கு தெரிவித்தார்கள். நன்றாக ஊழியம் செய்கிறவர் என்று. இந்த நிகழ்ச்சியிலும் உங்களை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். நமது நிகழ்ச்சியை பார்க்கின்ற ஏராளமான நமது நேயர்கள் ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஐயாவுடைய பெயரை சொல்லுங்க, ஐயாவுடைய விவரங்களை கொஞ்சம் சொல்லுங்களேன். ஐயாவுடைய அப்பா அம்மா எந்த வழியிலிருந்து வருக, இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். என் பெயர் ஆபிரகாம், எஃப் ஆபிரகாம் என்று சொல்வார்கள். பிரான்சிஸ் ஆபிரகாம் முழு பெயர். ஓகே ஓகே. என்னுடைய முன்னாள் பெயர் கிருஷ்ணமூர்த்தி என்பது பழைய பெயர். கிருஷ்ணமூர்த்தி. 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 கிருஷ்ணமூர்த்தியில இருந்து கிறிஸ்துவை அறிந்து பிரான்சிஸ் ஆபிரகாமா மாறினீங்களா? ஆமாங்க. ஓ, அற்புதமான சாட்சியா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பா அம்மா எல்லாம் ஐயா? என்னுடைய அப்பா பெயரு சுப்பிரமணிய ஐயர், அம்மா தங்கம்மாள். டேய் அப்பா, நாங்க பிராமணால், ரொம்ப ஐதீக பிராமணால் குடும்பத்தை சேர்ந்தவங்க.
அவ ஆத்துல இருந்து நீங்க எல்லாம் இவகிட்ட வந்திருக்கிறதே பெரிய சந்தோஷமா இருக்க. அது எனக்கே ஒரு ஆச்சரியமான சம்பவம் என்னன்னு சொன்னா, எனக்கு இப்பொழுது வயசு 68. ஆனா பார்த்தா தெரியலையா? ஆனா நான் 65 வருஷமா ஊழியம் செய்யறேன், 3 வயசுல இருந்து. அது எப்படி 3 வயசுல இருந்து? அதுதான் எனக்கே ஒரு பெரிய ஆச்சரியமான சம்பவம். என்னுடைய சாட்சியில பிரதானமான சாட்சி அதுதான். கடந்த 65 ஆண்டுகளாக எனக்கு ஒரு ஊழியத்துல ஈடுபாட என்னுடைய 3 வயசு குழந்தையா இருக்கும் போதே எனக்கு அது ஏற்பட்டது. அது எப்படின்னா, கர்த்தர் என்னிடத்துல 3 வயசுல பேசினார். எங்க வீட்டுல எல்லாம் விக்கிரகங்களை வச்சு, படங்களை வச்சு சுவாமி வழிபாடு செய்வாங்க. எங்க முறைப்படி, பிராமணர் முறைப்படி நாங்க ஐயர், அதாவது ஸ்மார்தால் என்று சொல்லக்கூடிய, சங்குருதி கோத்திரம் என்று சொல்லக்கூடிய ஸ்மார்தால். தமிழாவது ஐயர்களிலேயே பல பிரிவுகள் இருக்கு. அது எவ்வளவு பிரிவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? பிரதானமா 2 பிரிவுகள். ஐயர், ஐயங்கார் என்று சொல்லி 2 பிரிவுகள் இருக்கு. ஐயர்ல கோத்திரங்கள் இருக்கு. இப்போ பைபிள்ல நம்ம கோத்திரம் படிக்கிற மாதிரி அதுல கோத்திரங்கள் இருக்கு. அதுல சங்குருதி கோத்திரம் என்கிற கோத்திரத்தை சேர்ந்த பிரிவுல நான் பிறந்ததாக ஜாதகத்துல எழுதப்பட்டிருக்கு. ஆனா என்னுடைய 3 வயசுல எங்க அப்பா அம்மா சுவாமி வழிபாடு செய்து கோயிலுக்கெல்லாம் என்ன கூட்டிட்டு போவாங்க. அப்ப ஒரு நாள் என்னிடத்துல ஒரு சத்தத்தை நான் அசரீரி வாக்கு என்று சொல்லி ஆகாயத்திலிருந்து இந்த சத்தம் பேசுவதை நான் கேட்டேன். அது 3 வயசு. அப்ப எனக்கு என்ன சத்தம்னா, அது பொம்மை, அதை கும்பிடாதே அப்படிங்கிற சத்தம். ஐயா கொஞ்சம் இருங்க, நீ எனக்கு தெளிவுபடுத்தணும். நீங்க 3 வயது குழந்தையான உங்களை அப்பாவும் அம்மாவும் புண்ணிய ஸ்தலத்துக்கு கொண்டு போனாங்க. அவங்க வழிபடுகிற வழிபாட்டு ஸ்தலத்துக்கு கொண்டு போறாங்க. அப்படி இருக்கிறச்ச உங்களுக்கு இந்த வார்த்தை தெளிவா கேக்குதா? தெளிவா கேட்டது. அது பொம்மை, அதை கும்பிடாத. வீட்டுல எல்லாம் விக்கிரகங்கள் வச்சு எல்லாம் பூஜை செய்வாங்க. அப்போ அது பொம்மை, அதை கும்பிடாதேங்கிற சத்தம் கேட்டு நான் அது பொம்மை கும்பிட மாட்டேன் அப்படின்னு பெற்றோர்கிட்ட சொல்லிட்டேன். அது மாத்திரமல்ல, எனக்கு அதை தொடர்ந்து எனக்கு அந்த குரல் கேட்டது, அது பொம்மை, அதை கும்பிடாத, உங்க அப்பா அம்மா எல்லாம் செத்து போயிடுவாங்க, நீ பொம்மையை கும்பிடக்கூடாது அப்படின்னு எனக்கு இந்த சத்தம் அடிக்கடி எனக்கு 3 வயசுல கேட்டது. இது கேட்ட உடனே எனக்கு அது ஒரு மனிதனுடைய சத்தம் அல்ல, நான் தனியா இருக்கும் போது அந்த சத்தம் எனக்கு கேட்டது. ஆனால் எங்க சத்தம் தெரியாது. 3 வயசுனால எனக்கு ஒன்றும் தெரியாது. சத்தம் மட்டும் என்னால புரிந்து கொள்ள முடிஞ்சது. அது பொம்மை, அதை கும்பிடக்கூடாதுன்னு சொல்லி. ஏன் அந்த மாதிரின்னு சொன்னா, எனக்கு விளையாடுறதுக்கு நிறைய பொம்மை வாங்கி கொடுத்தாங்க அப்பா அம்மா. அதை வச்சு நான் விளையாடிக்கிட்டு இருப்பேன். அப்போ அவங்க கும்பிட சொன்ன தெய்வத்தையும் நான் கும்பிட போனேன். போகும்போது அது பொம்மை, அதை கும்பிடாதுன்னு சொன்னோன்னே, அப்ப நான் விளையாடுறதும் பொம்மை, அதுவும் பொம்மை தான் அப்படின்னு எனக்கு புரிஞ்சு போச்சு 3 வயசுல. அந்த உதாரணத்தை வச்சு எனக்கு விளக்கப்பட்டது. ஐயா, நம்ம இதை தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னால அப்பா என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, அம்மா தங்கம்மா அவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? எங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், வீட்டுலதான் இருந்தாங்க. அப்பா, எங்க அப்பா ரொம்ப பெரிய படிச்ச அதிகாரியா, அக்கௌண்டன்ட் ஜெனரல் ஆபீஸ்ல கொல்கத்தால பெரிய அதிகாரியா இருந்தார். அப்போ அவரு ரொம்ப படிச்சவர், 12 மொழிகள் பேசக்கூடிய திறமசாலி எங்க அப்பா. உங்க கூட பிறந்தவங்க மொத்தம்? கூட பிறந்தவங்க எனக்கு ஒரு தங்கையும் 2 தம்பியும் இருக்காங்க. நீங்க மூத்தவர்? அவன் நான் தான் மூத்தவன். அப்ப எனக்கு 3 வயசுல இப்படி ஆனதுனால அந்த பொம்மை, அது கும்பிடாதேங்கிற சத்தத்தை கேட்டேன். அப்பா அம்மா இறந்து போயிடுவாங்க அப்படிங்கிற சத்தத்தையும் கேட்டீங்க. அவங்க செத்து போயிடுவாங்கன்னு சொன்னா, நான் எங்க அப்பா அம்மாட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி நீங்க கும்பிடுறது பொம்மை, நீங்க செத்து போயிடுவீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சொன்ன உடனே அவங்க முதல்ல என்ன அப்படி சொல்றேன் பயமுறுத்தி என்ன அடிச்சாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது, அது சுவாமி அப்படின்னாங்க. இல்ல அது பொம்மை தான் அப்படின்னேன். அப்புறம் அப்பா அம்மா செத்துடுவாங்கிற ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்ட உடனே அப்பா ஆபீஸ்க்கு போன உடனே அம்மாட்ட கேட்டேன், அப்பா திரும்பி வருவாரா, வீட்டுக்கு எப்போ வருவாரு, திரும்பி வருவாரா இல்ல அப்படின்னு சொல்லி நிறுத்தினேன். திரும்பி வருவாரா இல்ல அப்படின்னு சொன்ன உடனே, என்ன திரும்பி வருவாரா இல்லைன்னு சொல்றேன், செத்தா போயிடுவாரு அப்படின்னு எங்க அம்மா கேட்டிருக்கு. ஆமான்னு நான் சொன்னேன். அப்பா செத்துடுவாரு அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கு காரணம் பொம்மையை கும்பிடுறதுனால, பொம்மையை கும்பிடுறவங்க மறிப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் 3 வயசுலயே தெளிவா எனக்கு தெரிஞ்சு போச்சு. இதை நான் பெற்றோர்கிட்ட சொல்லி ரொம்ப அடி வாங்கி, அவங்க என்ன பயமுறுத்தி என் மேல கரப்பாம்பூச்சி எல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. ஏன்னா கும்பிடலாம், சாமி கும்பிடணும், சாமி கண்ணை குத்திடும் அப்படிலாம் சொல்லக்கூடாது, அது பொம்மைன்னு சொல்லக்கூடாது, அது சாமி அப்படின்னாங்க. அது எப்படி சாமியா இருக்க முடியும், அது பொம்மை தான் சொல்லி
3 வயசுலயே என்னுடைய பெற்றோருடைய எதிர்ப்பை நான் சம்பாதித்தேன். இது மாதிரி எனக்கு பந்த பாசம் இல்லாதபடி பெற்றோர் பேர்ல ஒரு அன்பு பாசம் இல்லாம ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க ஏதோ ஒரு தவறு பண்றதாக நான் எனக்கு பட்டது. ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம் அந்த அசரீரி வாக்கு தான். அது யாரு கடவுளா, இயேசு பேசினாரா, தேவதூதனா, பிதா, ஒன்றும் தெரியாது. 3 வயசுல எனக்கு ஒன்றும் தெரிய சத்தம் மட்டும் எனக்கு மனசுல நல்லா பதிஞ்சு போச்சு. நல்லா பதிஞ்சதுனால நான் அதையே நினைச்சுக்கிட்டு மற்ற பிள்ளைகளோட விளையாட போகாம தனிமையில உட்கார்ந்து ஒரு துண்டு விரிச்சு கொடுத்தா அந்த துண்டை என்னுடைய எல்லையாக கருதி அந்த துண்டுக்கு வெளியே போக மாட்டேன். அதுலயே நான் உட்கார்ந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த சத்தம் என்னதான் இருக்கும், என்கிட்ட பேசின சத்தம் என்ன, அது மறுபடியும் பேசாதா அப்படின்னு சொல்ல மறுபடியும் அது 2-3 நாள் கழிச்சு மறுபடியும் அது பொம்மை தான், அதை கும்பிடக்கூடாது, உங்க அப்பா அம்மா செத்து போயிடுவாங்க, இந்த சத்தம் பல தரம் எனக்கு கேட்டிருக்கு. இப்படி கேட்டோன்னே நான் அதில் உறுதிப்பட்டுட்டேன், அது பொம்மை தான் அப்போ அப்படின்னு சொல்லி. அப்புறம் கோயிலுக்கு கூட்டிட்டு போவாங்க. சிவன் கோயில், விஷ்ணு கோயில், கணபதி கோயில், பல புண்ணிய ஸ்தலங்கள், பல கோயில், காசி, ராமேஸ்வரம், முருகனுடைய அறுபடை வீடுகள், எல்லாத்துக்கும் போனேன். கூட்டிட்டு போனாங்க. எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன் நான். இந்தியா முழுவதும் புண்ணிய நதிகளை ஸ்நானம் பண்ணி புண்ணிய ஸ்தலங்களை தரிசிக்க அவங்க போகும்போது நானும் போயிருக்கிறேன். ஆனா என் மனசுல அது பொம்மை, அதை அவங்க தெரியாம கும்பிடுறாங்க, அவங்க செத்து போயிடுவாங்க உணர்வு எனக்கு இருந்தது. இப்படி அந்த உணர்வு அதிகமாக 5 வயசு 6 வயசு ஆகும்போது அது அதிகமாகி அதையே நான் தியானிச்சு இருந்ததுனால 12 வயசு 14 வயசு ஆகும்போது மற்றவங்களை இந்து சாமியார்கள் எல்லாம் கலந்து பேசினேன். எனக்கு இப்படி சத்தம் 3 வயசுல கேட்டிருக்கு, அது எதா இருக்கும், அப்ப உண்மையான தெய்வம் யாரு, விக்கிரகம் எல்லாம் பொம்மையா அப்படின்னு பல சாமியார்களை கிருபானந்த வாரியாரை கேட்டிருக்கிறேன். பூஜ்ய ஸ்ரீ திலக் சுவாமிகள் என்பவரை கேட்டிருக்கிறேன். பன்றிமலை சுவாமிகள் என்பவரை கேட்டிருக்கிறேன். ஐயா, நீங்க கிருபானந்த சுவாமிகளை கேட்டேன்னு சொன்னீங்களே, கிருபானந்த வாரியார், ஆமா, அந்த ஐயா அதுக்கு பதில் என்ன சொன்னாங்க? அதே என்ன அவர் என்ன சொன்னாருன்னா, தம்பி நீ நல்ல பையனா இருக்கிற, நல்ல குணமா இருக்கு, உனக்கு நீ மோட்சம் போயிடுவே,